மாலை வணக்கம். எனது பெயர் ஜான் விக்டர். நான் மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய சேர்மன். நாங்கள் சொல்கிறது ஒரே பதில் என்னன்னா, இந்த மண்ணும் மண்ணை சார்ந்த மக்களும் நமக்கே சொந்தம். ஏன் அப்படின்னா, இந்த மண் 2006க்கு பிறகு சாயலாக மாறி போச்சு. சாயல்னா ரசாயனமாக மாறி போச்சு எல்லா இடத்தையும். நாங்கள் ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளும் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறது இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட 2006லேருந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வு இப்போ கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அப்போ அது மூலயமா நாங்கள் என்னென்னலாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கரில் மணிலா பயிர் போட்டிருக்காரு. வேங்கடாம்பேட்டை, குறிஞ்சிக்குடி தாலுக்கா, இது கடலூர் மாவட்டத்தில் வேங்கடாம்பேட்டையில். அவர் இயற்கை விவசாயி, இயற்கை ஆர்வலர். நிறையா விதைகள் சேகரிக்கிறது, அது மூலயமா நிறையா புது புது விதைகளை பயிரிடுறது, இந்த மாதிரி நிறைய ஆர்வம் கொண்டவர் அவர். இப்போ அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வயலில் தான் நான் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே பொல இருக்குது பாருங்க. ஒரு சின்ன ஒரு ரசாயனம் கூட கிடையாது இதில். அப்படி இந்த மண்ணை உழுது, அவரே உழுது கூட அவருக்கு ஆளே வைக்காமல் அவரே நேரடியாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அடுத்து ஊடு பயிராக போடுறாங்க. பார்த்தீங்கன்னா வரப்பு உளுந்து, இதுலேயுமே எதுவுமே பெட்லைசர் கிடையாது. இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பழமொழியே இருக்குது. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதும்பாங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கர் பயிர் வைக்கிறாரு. அவர் ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நம்ம சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் 6 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் பட்டி கிடப்பாங்க அவர் பயிர் வைக்கலன்னா. அப்போ கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எங்களுடைய பொருள் பார்த்திங்கன்னா, நாங்கள் தயாரிக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும், மணிலா பயிராக இருக்கட்டும், இது எல்லாமே உளுந்தாக இருக்கட்டும், இதில் கொஞ்சம் கூட ரசாயனம் போடாத பொருட்களை தான் உங்களுக்கு நாங்கள் விற்பனை கொண்டுட்டு வரோம். தயவுசெய்து விவசாயிகள்கிட்ட பேரம் பேசாதீங்க. எங்கள்கிட்ட நீங்கள் பொருட்களை வாங்கி சாப்பிடும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நாங்கள் முழு பொறுப்பு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம். அதனால் நிறைய பழமொழிகள் இருக்குது. வைத்தியனுக்கு கொடுக்குறத விட வாணியனுக்கு கொடுன்றோம் இல்லையா? அதனால் விவசாயிகளுக்கு கொடுங்க நாங்கள் சொல்ல வரோம். வைத்தியனுக்கு கொடுக்குறத விட விவசாயிகளுக்கு கொடுங்க. விவசாயிகளை வாழ வைங்க. விவசாய பொருட்களை பயன்படுத்துங்க. குறிப்பாக இயற்கை விவசாயத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் அவருடைய வயலை பார்க்க போகிறீங்க. அடுத்தது ஒரு 3 நிமிஷம் ரங்கோத்தமன் உங்கள்கிட்ட போய் பேசுவார். நன்றி, வணக்கம். வணக்கங்க. என் பேர் ரங்கோத்தமன். நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா வெங்கடாம்பேட்டை கிராமத்துலேருந்து ரங்கோத்தமன் பேசுகிறேன்.